ரஷ்யா திரும்பவும் உக்ரைனுக்குள்ள செப்டம்பர் 30 அதிகாலை இந்த நைட் நேரத்துல இருந்து அதிகாலை வரைக்கும் உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 65 ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. இதுல 19 ட்ரோன்கள் ஹிட் ஆயிருக்கு. அதாவது 30 வந்தா 8, 60க்கு மேல வந்தா 19. ஸோ இது போல வந்து பண்ண டெம்ப்ளேட் ரெகுலரா இருக்கு. 6 பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. உதிரி பாகங்கள் உதிரி போய் 2 பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுல தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கீவ் பகுதியில் நடந்திருக்கு. கீவ் பகுதியில் தாக்குதல் நடந்ததுனால ஒரு நபர் காயமடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வீடுகள், அந்த கார், அந்த பர்சனோட கார், இது போல விஷயங்கள்லாம் சேதங்கள் அடைஞ்சிருக்கு. இது போல தாக்குதல்னால தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட்ல ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இழப்புகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன் ரஷ்யா இது போல மக்கள் வாழும் பகுதியை ஹிட் பண்றாங்கன்னா, அங்க அதிகப்படியான ஆயுதங்கள் உக்ரைன் வச்சிருக்காங்க. இதுக்கான வீடியோக்கள் நம்ம நேத்திக்கே பார்த்திருப்போம். கெர்சன் பகுதியில இருந்து லான்ச் பண்றாங்க ஹிமார்ஸ் எம்எல்ஆர்எஸ். லாங் ரேஞ்ச் எம்எல்ஆர்எஸ் லான்ச் பண்ணும்போது ரஷ்யா அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அந்த பகுதிகளில் வந்து பண்ணா ரிட்டாலியேட் பண்றாங்க. ஸோ அது சிவிலியன் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைகிறாங்க. அடுத்தது மிக முக்கியமான தாக்குதல் அப்படிங்கிறது செர்னிகிவ். இந்த செர்னிகிவ்ல அடிக்கடி தாக்குதல் வீரியம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதே செர்னிகிவ் பகுதியில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அட்டாக் பண்ணதுனால 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கரண்ட் இல்லாமல் அவதிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்துட்டு இருக்கு. அது கூடவே சுமி பகுதி, சுமி, செர்னிகிவ், இந்த கீவ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட் தான். ஸோ இந்த ஒப்லாஸ்ட் வந்து சப்ளை லைன்ஸ் போகும். அதிகமான ஆயுதங்கள், வீரர்கள் இந்த பகுதியில் குமிஞ்சிருக்கலாம். சமீபத்தில் கூட நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அதிகப்படியான மெர்சனரிஸ்லாம் இருந்திருக்காங்கன்னு. ஸோ செர்னிகிவ், சுமி, இந்த கீவ் இந்த பகுதிகளில் வந்து பண்ண ரொம்ப முக்கியம். லஜிஸ்டிக்கு கீவ் வழியாக தான் இந்த பகுதிகளில் வந்து சப்ளைஸ் வர முடியும். ஸோ இந்த கர்கிவ், சுமி, செர்னிகிவ் இந்த 3 ஒப்லாஸ்ட்ல ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் பிளான் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இதுல இந்த சுமி பகுதியில் தாக்குதல் பண்ணதுனால 2 நபர்கள் இறந்துட்டாங்க. கூடவே 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இழப்புகள், உயிரிழப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 30 பயங்கரமான தாக்குதல், ரஷ்யா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. பெருமளவில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை, தடுத்து நிறுத்திக்கிறாங்க ரஷ்யா. இதுல நேத்திக்கு இன்னைக்கு காலையில வீடியோ பதிவு போட்டிருப்போம், மேப் வீடியோ போட்டிருப்போம். அதுல கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தோத்துட்டு இருக்காங்க, டிஸ்இன்டகிரேட் ஆகுறாங்க அப்படிங்கிறது போல கமெண்ட் பார்க்க முடியுது. மீடியாக்கள் அப்படிங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா காசு வாங்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிதானே ஆகணும். அது போல நிறைய விஷயங்கள் நடக்கலாம். பட் ஆனா உக்ரைன் கொடுத்ததை நம்ம சொல்றோம். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா தனியா மேப் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க எந்தெந்த பகுதியில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கல. உக்ரைன் ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ உக்ரைனோட மீடியாக்களே அட்டாச் பண்ண நீங்களே படிச்சு பாருங்க தெரியும். உக்ரைனோட மீடியாக்கள் கொடுக்கறதா நம்ம பேசுறதே நம்ம சேனல்ல. நம்ம ரஷ்யா மீடியாக்கள் சொல்றதெல்லாம் கேட்கறதே கிடையாது. ஆனா இப்போ உக்ரைனோட மீடியாக்கள் என்ன எழுதிக்கிறாங்கன்னு பாருங்க. எனிமி ஆக்குபைடு. உக்ரைனா எனிமி? இல்ல ரஷ்யா தானே எனிமி. ஸோ அப்போ ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்களா? பால்டோவ்கா அப்படின்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதி செட்டில்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மேப் வீடியோவில் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது போல. ஸோ இந்த பால்டோவ்கா பகுதியை ரஷ்யா முன்னேறி அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது நொவோயவனோவ்காவோட புறநகரங்கள், இது சமீபத்தில் இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருந்தது. ஸோ அதுலேருந்து முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. அது கூடவே இந்த பால்டோவ்காவோட புறநகரங்களையும் ரஷ்ய தரப்பு முன்னேறி இருக்கிறாங்க. இந்த இடத்துல ரெட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா கோடு கூட போட்டிருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் 30ஆம் தேதி அடிப்படையில் இன்னைக்கு ஒரு நாள் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு வந்து மேப் பண்றது தான். அது மட்டும் இல்லாமல் செர்பியான்ஸ்கி ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட்ல தீ பிடிக்குது, என்னமோ சோதனை பண்றாங்க, இது போல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, அசோ பிரிகேட் உள்ள கிளம்பி இது போல பல விஷயங்கள் வந்து பண்ண இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம் அந்த டைம்ல. இப்போ இந்த செர்பியான்ஸ்கி ஃபாரஸ்ட் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்பு வந்து செய்திகள் வருது. இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் 30ஆம் தேதி அடிப்படையில் வந்து பார்த்தா எந்த அளவுக்கு முன்னேற்றம் ரஷ்ய தரப்புல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரஷ்யா டிஸ்இன்டகிரேட் ஆடுறாங்க, எஃபிஷியண்டா இல்லைன்னா இந்த அளவுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் மேபி எங்களோட யூனிவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக நின்றுட்டு இருக்காங்க. எங்களோட யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டாங்க எல்லா பகுதிகளையும். ஃப்ரண்ட் லைனில் சண்டை பிடிக்கிறதுக்கு வீரர்களே இல்லை. அவங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகிற வரைக்கும் தான் வீரர்கள் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரஷ்யா கிட்ட வந்து பார்த்தா ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களே போய் சரண்டர் ஆயிடுறாங்க. அதுக்கான காரணம் அவங்கள சிவிலியன்ஸை 1 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறவங்கள ராணுவ வீரர்கள் யாரும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நுணுக்கங்கள் அப்படிங்கிறது வருஷ கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்து இதுக்கே ப்ராக்டிஸ் பண்ணி அது போல ஒரு ராணுவம் உள்ள இருக்கான ரொம்ப ரொம்ப சிக்கல். ஃப்ரண்ட் லைன்ல
ஆள் கவுண்ட் காட்டணுன்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களாம் வந்து சண்டை பிடிக்க மாட்டாங்க. சில நபர்கள் தான் சண்டை பிடிப்பாங்க. நுணுக்கங்கள் தெரியும் அவங்களுக்கு தான். தப்பிச்சு ஓடுற நுணுக்கங்களும் அவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு கூட தெரியாது. சும்மா தவழ்ந்து போறது, உருண்டு போறது இது போல விஷயம் தான் சொல்லி தராங்க. ப்ராப்பரான ஷூட்டிங் ஸ்கில்ஸ் கூட பல நபர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயம். எது எப்படியோ இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். உக்ரைனோட எம்பியான ஒலெக்சி கார்ச்செங்கோ அவர்கள், இவரை நம்ம பல தடவை இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பேசுவார். சேனல் நம்ம இவரை பற்றி நிறைய பார்த்துருப்போம். இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இவர் டிமாண்ட் பண்ணிக்கிறார். யாருக்கிட்டனா யூரோப்பியன் யூனியன் கிட்ட. யூரோப்பியன் யூனியனே, ஐரோப்பிய ஒன்றியமே அப்படின்னு சொல்லுமா? ஒன்றியமே யார் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறது? இப்போ சொல்லுங்க, உங்க பகுதிகளை யாரு பாதுகாக்கிறது? உக்ரைனோட வீரர்களான நாங்க தான். எங்களோட உயிரை கொடுத்து நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம்ன்றது வெறும் 450 ஈரோ தான் ஒரு மாசத்துக்கு. இது நியாயமா? ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன், ஏஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸா உங்களோட இராணுவமா நினைச்சு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கொடுங்க. கொடுக்கறது பத்தாது, ஆயிரங்கள் அள்ளி கொடுங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொர்ச்செங்கோ அவர்கள் டிமாண்ட் பண்ணிக்கிறார். இங்க பாரு, மரியாதையா காசை கொடு அப்படிங்கிறதெல்லாம் எம்பி தரப்பு வந்து அடிச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய அனலிசிஸ் நிறைய பேர் பேசுறாங்க. முன்னாடி இதெல்லாம் அனலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் செய்திகள் மட்டும் சொல்லுன்றதுனால அதை பேசாம இருந்தேன். பட் ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசிடுறேன். இது ஒரு இது இல்லைன்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த பார்ட் மட்டும் பிடிக்கல அப்படின்னா என்னன்னா, அதாவது யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களோட நிலைமையை எடுத்துக்கோங்க. போலாண்டு கண்டிப்பா ரஷ்யாக்கு ஃபேவரா போக மாட்டாங்க. உக்ரைன் ரஷ்யாக்கு ஃபேவரா போக மாட்டாங்க. ஸோ இந்த உக்ரைனையும் போலாண்டையும் தாண்டாம யூரோப்பியன் யூனியனோட கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ரஷ்யானால வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி, கேஸ் இதெல்லாம் கொண்டு போய் ஆயில் கேஸை கொண்டு போய் கொடுக்க முடியாது. இப்போ யூரோப்பியன் யூனியனோட எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். அது இருந்தால் தான் அவங்களால வாழ முடியும். இப்போ ஆயில் இல்லைன்னா இப்போ என்ன வேலை செய்ய முடியாது, எல்லாம் வீட்டில் இருந்துக்கலாம். ஒரு மாதம் 2 மாதம் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தா யூரோப்னால இருக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு ஆயில் கேஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, போக்குவரத்து ஸ்தம்பிக்கும், வருமானம் பாதிக்கும். இதனால உயிரிழப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால வேற டெக்னிக்கலா யோசிச்சிங்கன்னா இருக்கலாம். பட் ஆனால் ஒரு தனி மனிதனால வாழ்ந்துக்க முடியும். ஆயில் கேஸ் இல்லாமல் வந்து பார்த்தா தனி மனிதனால நம்ம வாழ்ந்துக்க முடியும். நல்லா காமெடி பண்ற மாதிரி விறகடுப்பு வச்சு கூட சமைச்சு நம்மளாம் பொழைச்சிக்கலாம், வாழ்ந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யூரோப்னால வாழவே முடியாது, இறந்து போயிடுவாங்க. அதுக்கான காரணம் வின்டர். வின்டர்ங்கிறது கொடுமையா இருக்கும். அந்த வின்டரை சமாளிக்க கேஸ் வேணும். கேஸ் வேணும்னா ரஷ்யா வேணும். இப்போ கேஸ் வேணும் அப்படின்னா அமெரிக்காவும் வேணும் யூரோப்பியன் யூனியனுக்கு. ஏன்னா கட் பண்ணிட்டாங்க. இப்போ கேஸ் ஆயில் வந்து பண்ணா யூரோப்பியன் யூனியனுக்கு போகாது. இப்போ போகாதுன்னா என்ன செய்யறது அவங்க? இப்போ அமெரிக்காவோட பேச்சை கேட்டுதான் ஆகணும். இப்போ அமெரிக்கா யூரோப்பை முழுவதும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க. இப்போ யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போறாங்கன்னா அவங்களால எக்கனாமிக்கலி சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ இப்போ விட்டக்குறை தொட்டக்கரையா என்னதான் செஞ்சு தொலைறது அப்படிங்கிறது தெரியாம தான் இப்போ யூரோப்பியன் யூனியன் இருக்கிறாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம போருக்கும் போறாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து மிரட்டுறாங்க யூரோப்பை. இது போல அடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இது போல பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. பட் டீப்பா போவேன்னா, ஆனா இது போல ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவை அப்படிங்கிறது இல்லை. இப்போ ரஷ்யாக்கு ஆதரவா போக முடியுமா யூரோப்பியன் என்ன? போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஆயில் கேஸ் வேணும்னா உக்ரைனை தாண்டி வரணும். இப்போ ரஷ்யா உக்ரைனை ஃபுல்லா பிடிச்சிருந்தாங்கன்னா சரி ஓகேப்பா அப்படிங்கிறது போல ரஷ்யா கூட இணைஞ்சு செயல்பட்டு சந்தோஷமா போயிடலாம் யூரோப்பியன் யூனியன். இப்போ அதுக்கும் வழி இல்லை. ரஷ்யா வந்து பிடிக்கிற மாதிரி தெரியல. கேட்டா அதெல்லாம் எங்கன்னா மக்கள், நாங்க ஏன் அவங்களாம் கொல்லணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் தடை போடு அப்படிங்கிற வந்து பார்த்தா யூரோப் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. யூரோப் முழுவதும் வந்து பார்த்தா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். அமெரிக்காவோட காலனியா யூரோப் மாறிடும். ரெண்டாவது யூரோ அப்படிங்கிற கரன்சி இருக்காது. அவங்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டாலர்ல தான் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டாலர் டிபெண்ட் கான்டினென்ட்டா வந்து பண்ணா யூரோப் மாறிடும் போல சிக்கல்கள் இருக்கு. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, இல்லை என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ மெயினான விஷயத்துக்கு வரலாம். இப்போ உதைக்கணும் அப்படின்னா போலாண்டை மட்டும் அடிச்சாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும், வழி கிடைச்சிடும். இல்லைன்னா வடசா பிளாஸ் ரஷ்யா பிடிச்சாகணும். அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா மேலே வந்து ஹங்கேரியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மால்டோவா அடுத்து மால்டோவா ஒன்று இருக்கு. ஸோ அதையும் எடுத்தாங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலே ஜக்கார்பட்டியா பகுதியை வந்து ரஷ்யா பிடிக்கணும். ஸோ இதனால தான் ஹங்கேரிக்கு உக்ரைனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உரசல்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஹங்கேரி உள்ள வந்து ஜக்கார்பட்டை எடுத்தாங்கன்னா கீழே ரஷ்யா ஒடசா பிளாஸ்ட் வரைக்கும் வந்தாங்கன்னா 2 பேர் கனெக்ட் ஆகிக்கலாம். இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இது போல பல அனலிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. என்ன கணக்கு போன்றது பார்த்தோம்னா
ஆனா இப்போ யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது பண்ண சிக்கல் இருக்கு. அதனாலதான் இப்போ உக்ரைன் தரப்பு வந்து டிமாண்ட் பண்றாங்க. இப்போ மெயினான செய்திகளுக்கு வந்துருவோம். இப்போ யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் ஒர்சலா ஒண்டர்லா அவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க திருப்பி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க 2 பில்லியன் யூரோ அளவுக்கான தொகை உக்ரைனோட ட்ரோன் டெக்னாலஜிக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட இப்பெல்லாம் பில்லியன் தான் போயிட்டு இருக்கு, மில்லியன் இல்லை பில்லியன்ல தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அதிகப்படியான உதவிகள் இப்போ உக்ரைனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. கொடுத்துதான் ஆகணும் யூரோப். அது அவங்க சம்பாதிக்கிறாங்கலாம் இல்லை, உக்ரைனுக்கு வந்து பார்த்தா அவங்க கப்பம் கட்டி தான் ஆகணும். இதனாலதான் ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை ஈயூல சேர்த்துறதுக்கே விடுறது இல்லை. ஈயூல சேர்த்தாமையே உக்ரைன் என்ன கேட்கறாங்க, எங்களோட ராணுவத்தை உங்க ராணுவமா நினைச்சுக்கங்கன்றாங்க, எங்களுக்கு பணம் கொடுங்க சம்பளம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. சண்டை பிடிக்காது. காலங்காலமா ஆதி காலமா இந்த உக்ரைன் அப்படிங்கிற ஒரு இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமும் போலாண்டோட சேர்ந்துட்டு மெர்சனரிஸ் தான் போலாண்டோட சேர்ந்துட்டு ரஷ்யன் எம்பையர் அடிப்பாங்க, ரஷ்யன் எம்பையரோட சேர்ந்துட்டு போலாண்டு அடிப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலையே, தொழிலே குலத்தொழிலே அதுதான். ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இப்பவும் அதான் செய்யறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போ அடுத்தது எஸ்கலேஷன் அப்படிங்கிற இந்த யூரோப்பியன் யூனியன்ல வந்து பண்ண டென்மார்க். இப்ப அழுத்தங்கள் அப்படிங்கிறது பண்ண ரஷ்யாவுக்கு தரணும், ரஷ்யாவோட வர்த்தகம் அப்படிங்கிறத யூரோப்பியன் யூனியன் கட்டுப்படுத்தணும். இப்போ அமெரிக்கா யூரோப்பை யூஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பாக்குறாங்க. என்னன்னாலும் அமெரிக்காவுக்கு அது கவலை இல்லை, யூரோப் தான் பெருசா இழப்புகளை சந்திப்பாங்க இல்லையா. இப்போ அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு டென்மார்க் ரெடியா இருக்காங்க. ஏன்னா இந்த டென்மார்க் வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே, அந்த பால்டிக்ல இருந்து வெளியே போகணும், உள்ள வரணும். கோப்பன்ஹேமர் இது வந்து கேபிட்டல். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்மார்க் சைடில் லோட் ஆயிருக்கும் எந்தெந்த மிக முக்கியமான பகுதிகள்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்களோட தொந்தரவுகள் இருக்குன்றதுனால நேட்டோட ப்ராப்பராக ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணாங்க டென்மார்க். இப்போ ஹெல்ப் வந்து ஓடோடி வந்திருக்கு. ஜெர்மன், பிரான்ஸ், ஸ்வீடன் இந்த நாடுகளோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ், அதுக்கப்புறம் மிலிட்ரி பர்சனல்ஸ், கப்பல் நேவல் கப்பல்கள், ரேடார்ஸ், இது எல்லாமே ஹெலிகாப்டர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டென்மார்க் வந்து பண்ண கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணுறதுனால ஜெர்மனோட ஃப்ரிகேட்லாம் வந்திருக்கு. ஸோ டிப்ளாய் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் ட்ரோன் தொந்தரவு இருக்காது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் ரியலான ரீசன் என்னன்னா ரஷ்யாவோட கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணக்கூடாது, பிளாக்கேடு போகிறதுக்காக இது போல வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிற போல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. நடக்குதா என்ன எதுங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா இந்த இடத்த எஸ்கலேஷன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ ஸ்வீடன், இதே உக்ரைன் ஸ்வீடன் கிட்டே கிரிப்பின் கூட எனக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்வீடன் தரப்பு வந்து டினை பண்ணிக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு நாங்க எங்களோட கிரிப்பின் ஃபைட்டர்ஸை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு ஐடியா இல்லை. உக்ரைனோட டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹரில்யூக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சொல்லியிருந்தாரு கிரிப்பின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அவர் F-16 கிரிப்பின் ரெண்டுமே வேணும்னு உக்ரைன் தரப்பு வந்து டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க உக்ரைனோட டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர். அது இப்போ ஸ்வீடன் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு பிளான்லாம் இல்லைங்க, உக்ரைனுக்கு எங்களோட ஜாஸ் 39 ரக கிரிப்பின் விமானங்களை இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு ஐடியாலாம் நான் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு, அதுக்காக நாங்கள் கொடுக்குறேன்லாம் சொல்ல கிடையாது அப்படிங்கிறது போல ஸ்வீடன் தரப்புன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஸ்வீடன், ஃபின்லாண்டு, மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது முழுசா அவங்க போர்ல இறங்கி ரஷ்யாவோட சண்டை பிடிக்கணுன்ற இது இல்லை. ஏன்னா அவங்க நாடு மிக பெரும் சேதத்தை சந்திக்கும். இருக்கிற இடம் இப்போ ஒரு மனுஷா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம வீடு கட்டுறோம், நம்மளோட சம்பாத்தியம் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம். இப்போ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வீடை சுற்றி பிரச்சனைகள் இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனைக்கு போய் ரெடி பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பிரச்சனை பெருசாகும் போது புல்டோசர் ரேட் வந்து அந்த வீட்டை இடிச்சிருவாங்கன்னா நம்ம அந்த வீட்டை படுறதுக்கு நம்ம விட்டுருவோமா? நம்மளால முடியாது. நம்மளோட பெரிய ஆள் கூட நம்ம மோதிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வீடே போயிடும். அப்படிங்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிப்ளமேட்டிக்கலாக தானே முடிவுகள் எடுப்போம். ஸோ அதுதான் இப்போ இந்த யூரோப்பில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது டிப்ளமேட்டிக்கல் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இவங்க கிட்ட ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க, யூரோப் ஜெயிச்சிருவாங்க. யூரோப் ஜெயிக்கட்டும்னே வச்சுக்கோமே, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே, அவங்க கிட்ட என்ன இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அது முன்னாடி மாதிரி World War I, World War II மாதிரிலாம் கிடையாது. இங்கேருந்து குண்டுகளை போடுறாங்க அப்படின்னா, ட்ரோன்கள் போகுது அப்படின்னா தினந்தோறும் இழப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இத்தனை வருஷமா நம்ம கட்டக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் நம்ம கட்டுறது, நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன்லாம் நம்ம கட்டுறது, நம்மளோட பஸ் ஸ்டாண்ட்லாம் நம்ம கட்டுறது, நம்மளோட உழைப்பு, நம்ம டாக்ஸ் கட்டுறதுனால தான் இந்த கவர்மெண்ட் அதை கட்டுது. இல்லைன்னா கவர்மெண்ட்னால கட்ட முடியாது. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு நாடுகளும் ஒரு ஸ்டேட்டும் அங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழக்க அந்த நாடு திரும்பவும் கற்காலத்துக்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்கலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போர் தான். போராச்சுன்னா எல்லாமே இழப்புகள் சந்திக்கப்படும்.
அதனால பெருமளவில் தடுக்கிறதுக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களோட டேர்ம்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இது பேச்சுவார்த்தையில முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. அப்படி எல்லாம் மிக பெருமளவில் இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.